கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் இந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். முந்தின ஆலயம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாம் தேவாலயத்தை சாலமோன் ராஜா மூலமாக ஆண்டவராகிய கர்த்தர் கட்ட பண்ணினார். முதலாவது ஆலயத்தை சாலமோன் கட்டினார். அதன் பின்பாக எருசலேமிலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு யூதா தேசத்திற்கு போனார்கள். மீண்டுமாக எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தை கட்டும்படியாக செருபாபேலின் தலைமையிலே தேவாலயம் கட்டப்பட்டது. இந்த ஆலயம்தான் 2ஆம் ஆலயம். இந்த நேரத்திலே வெளிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை தான், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். செருபாபேல் மூலமாக 2வது கட்டப்பட்ட தேவாலயம் பிரதிஷ்டை செய்யப்படுகிற நேரத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சொன்னார். ஆனால் நாம் இன்றைக்கு எந்த ஆலயத்தை புரிந்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு ஆலயம் எங்கே இருக்கிறது என்றால் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நாம் தான் இன்றைக்கு ஆலயமாக இருக்கிறோம். ஆலயத்துக்குள்ளே தேவ மகிமை இறங்கும். அதே போல நமக்குள்ளாக தேவ வல்லமை வெளிப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். முந்தின ஆலயம் கைகளால் கட்டப்பட்ட கட்டடம், அதிலே கர்த்தர் வாசம் பண்ணினார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் வாசம் பண்ணுகிறார். இதன் அர்த்தம் என்ன? முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் அந்த கட்டடத்தில் வாசம் பண்ணுகிற அந்த மகிமையை பார்க்கிலும் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் வாசம் பண்ணுகிற தேவ பிரசன்னம் பெரிதானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணும்படியான வாழ்க்கை வாழ்வோம். அவரை எப்பொழுதும் உள்ளத்தில் வைத்திருப்போம். பரிசுத்தமாய் வாழ்வோம். பரலோக ராஜ்ய பரியந்தம் அவரை துதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.